என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா, என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா? அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல, உன்னுடைய உறவானவர்கள் கூட. என் தங்கமே, அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னுடைய குடும்பத்தை பற்றி வெளியில் பேசி அங்கே உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரேனும் உங்களை பற்றி விசாரித்தால் கூட அவர்கள் அத்தனை கீழ்த்தரமான பதில்களை கொடுக்கின்றார்கள். இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது. நீ நினைக்கின்றாய், நம்மை பற்றி யார் எப்படி தவறாக சொல்லி இருப்பது, நாம் உண்டு நம் வேலையுண்டு என்றுதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கிறது, ஆனால் எங்குதான் என்று தெரியவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் மற்றவர்களுக்கு செய்கிறாய். நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட தவறாக மற்றவர்களுக்கு சித்தரித்து காண்பித்து விடுகிறார்கள். இப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தவறாக காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனேயே நட்புறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நீ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம், உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம், இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை தாண்டிதான் வந்திருக்கிறாய். இத்தகைய சகுனிகளை அருகிலே வைத்து கொண்டு இவ்வளவு காலமும் நீ எப்படித்தான் இந்த வாழ்க்கையை கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் நினைக்கும் பொழுது இரத்த கண்ணீரே வந்து விடும் போல் இருக்கிறது. இது போன்ற மனிதர்கள் எல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை எத்தனை கரடு முரடாக இருந்திருக்கும் என்பதையெல்லாம் உணர முடிகிறது. என் தங்கமே, இவர்களின் நாட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவது கிடையாது. எத்தனை நாள்தான் இவர்கள் இப்படியே இருக்க முடியும்? சில நாட்கள் மட்டும்தானே. இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையையும் அனுபவிக்கப் போகிறார்கள். எதற்காக நான் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் சிந்தப் போகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிகவும் விரைவாகவே தேவைப்பட போகின்றது. உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கப் போகின்றார்கள். அன்று கூட என்னுடைய குழந்தை, நீ அவர்களுக்கு உதவியைத்தான் செய்ய துணிவாயே தவிர ஒருபொழுதும் அவர்களுக்கு எதையும் செய்துவிடக்கூடாது என்று நீ நினைக்க மாட்டாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வெளியில் செல்கின்றது தெரியுமா? அதனை நாம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம். அது எப்படி வெளியில் தெரிந்தது என்று நீ குழம்பி நின்றாயல்லவா? அந்த இரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். உன்னுடைய மனதில் இரகசியம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே நீ கொட்டி தீர்த்து விடுகிறாய். மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலை தேடி விடுகின்றாய். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடம் சொல்லி கேலியாக்கி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அன்று அவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது தெரியுமா? எப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா என்று சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அதனால்தான்
உன் அப்பன் என்றுமே உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இரகசியத்தை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, அப்பன் எதற்காக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது, அதை நீ எப்படி இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்னு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா? அந்த பொக்கிஷத்தை நீ மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அவர்களின் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது. என் தங்கமே, இன்று நீ நினைக்கலாம், நாம் சொல்கின்ற விஷயம் எப்படி அவர்களுக்கெல்லாம் தெரிய போகிறது என்று. நம் மனதில் இருக்கின்ற பாரத்தை நான் இறக்கி வைப்போம் என்று நினைத்து நீ மற்றவர்களிடம் சொல்லி விடுகின்றாய். ஆனால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட நீ வெளியில் சொல்லிவிடுவாயானால் அந்த விஷயம் அவர்கள் செவிக்குள் சென்று சேர்ந்தால் அவர்களின் மனது எத்தனை வேதனைப்படும். நமக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட இரகசியங்களும் இல்லையே. இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று எங்கே தனிப்பட்ட விஷயம் இருக்கிறது என்று நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, அது அவர்களை அவமானப்படுத்துவதாகவும் மாறிவிடும். என் தங்கமே, நீ இதற்கு முன்னால் இது போன்று ஒரு செயலை செய்திருக்கிறாய் என்றால் தவிர்த்துவிடு. என் தங்கமே, நீ இதற்கு முன்னால் இது போன்ற செயலை செய்து இருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரிடத்தில் இதை இரகசியமாக நீ சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சென்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய ஆழ்மனதில் நம்முடைய இரகசியம் வெளியே சென்று விட்டது என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் இந்த எண்ணங்களை வெளிக்காட்ட தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்தில் எரிந்து விழுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற இரகசியங்களை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்வது தவறு அல்லவா என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். என் தங்கமே, அவர்களின் எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க அங்கே துடித்து கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அனுமதித்து விடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவர்களிடத்தில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் நீ ஒருபோதும் வழிவகுத்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உனக்கு நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் எந்த தவறை நீ செய்துவிடக்கூடாது. இதற்கு முன்பு நீ செய்த தவறுகளுக்கு வாய்ப்பு கிடைத்தால், சரியான சூழ்நிலைகள் அமைந்தால் நீ அவர்களிடத்திலே மன்னிப்பினை கேட்டு இது போன்ற தவறுகள் இனி ஒருபோதும் நடக்காது என்பதை அவர்களுக்கு புரிய வைத்துவிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இனி எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி இருப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்கள் என்று எல்லா விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம் துணைகளுக்கு துரோகத்தை செய்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். நம்மோடு காலம் முழுவதும் வரக்கூடியவர்களை பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய இழப்பை உருவாக்கும் என்பதை இன்று நீ அறிந்திருக்கவில்லை. நடக்கும் பொழுது வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆரம்பத்திலேயே இனி இதையெல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுது அடுத்தவர்கள் வீட்டில் சண்டை நடக்கும் எட்டி பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற உலகம் இது.
உன் வீட்டில் சிறிய சத்தம் கேட்டாலும் கூட உடனடியாக தன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை சத்தத்தையும் அமர்த்திவிட்டு இங்கே என்ன நடக்கிறது என்று காது கொடுத்து கேட்கின்ற உலகம் அல்லவா? தன்னுடைய குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அதை பெரிதுபடுத்துவது இல்லை. அதே நேரத்தில் அடுத்தவர்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் அதை வேண்டுமென்று எல்லோரையும் பூட்டி வைத்து சொல்லி கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இதுபோன்று ஒருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை பலிகடாவாக மாற்றி விடாதே என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். உன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கட்டும், குறைவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது உன் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அதை வெளியில் ஒருபோதும் சொல்லிவிடாதே. என் தங்கமே, இனிமேலாவது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக கவனித்து உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நீ அழைத்து செல்ல வேண்டும். இந்த கருப்பன் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.